சத்தியவானின் உயிரை யமனிடமிருந்து மீட்ட சாவித்திரியை நினைத்து பெண்கள் மேற்கொள்ளும் மிகவும் மகத்துவமான விரதம்தான் காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்றும், திருமணம் ஆகாத இளம் பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என சாவித்திரியை நினைத்து விரதம் இருக்கின்றனர். சத்தியவானின் உயிரை மீட்ட சத்தியவான் சாவித்திரி கதையை பற்றி படிக்கலாம் வாங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மந்திர தேசத்தை ஆட்சி செய்தவர் மன்னர் அஸ்வபதி. இவரது மகள் சாவித்திரி. மிகவும் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்த அஸ்வபதி தன் மகள் சாவித்திரிக்கு ஏற்ற மணமகனை தானே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை வழங்கியிருந்தார். பருவ வயதை அடைந்த சாவித்திரி ஒரு முறை வனப்பகுதிக்கு சென்றாள். அங்கு சத்தியவானை கண்டாள். சத்தியவானின் தந்தை சாளுவ தேசத்து மன்னன் துயமத்சேனன். இவர் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தார். இருப்பினும் தன் வயது முதிர்வின் காரணமாக கண் பார்வை இழந்தார். அதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் அவரிடமிருந்து நாட்டை பறித்து கொண்டு சத்தியவான் மற்றும் அவரது பெற்றோரையும் காட்டிற்கு விரட்டிவிட்டனர். சத்தியவானுக்கு இழந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பெற்றோரை விட்டு செல்ல மனம் இல்லாததால் பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் பொருட்டு காட்டிலேயே வசித்து வந்தார். சத்தியவான் குறித்து அறிந்து கொண்ட சாவித்திரி அவரை மணக்க விரும்பினார். அது குறித்து தனது ஆசையை தந்தை அஸ்வபதியிடம் தெரிவித்தார். மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இறந்து விடுவான் என்றும், அதனால் சாவித்திரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார். ஆனால் சாவித்திரி விடாப்பிடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொள்வேன் என்றதால் மகள் சாவித்திரியின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியவானுக்கு திருமணம் செய்து வைத்தார். அரண்மனையில் பல பணிப்பெண்களை தனக்கு உதவியாக வைத்து வாழ்ந்த சாவித்திரி திருமணமான பின் பெண் கணவனுடன் சேர்ந்து வாழ்வதுதானே நியாயம் என்பதால் அவள் சத்தியவானுடன் காட்டில் வசிக்க தொடங்கினார். காட்டில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டாலும் சத்தியவானுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தாள். கணவனின் ஆயுள் காக்கும் பாக்கியத்திற்காக பல்வேறு விரதங்களை கடைபிடித்து வந்தார். இருப்பினும் விதி யாரை விட்டது? ஒருமுறை சத்தியவான் சாவித்திரி இருவரும் காட்டிற்கு விறகுகளை சேகரித்து வர சென்றனர். நண்பகல் நேரம் என்பதால் வேலைக்கு நடுவே மிகவும் களைப்பாக இருப்பதால் சிறிது நேரம் மரத்தின் அடியில் அமர்ந்து ஓய்வு எடுத்தனர். சத்தியவானின் ஜாதகப்படி ஆயுள் குறைவு என்பதால் யமதர்மன் தன் வேலையை செய்ய வந்தார். சாவித்திரியின் மடியில் தலை வைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சத்தியவானின் உயிரை யமதர்மன் வந்து பறித்து சென்றார். சாவித்திரி தனது கற்பத்திரத்தால் யமதர்மன் வருவதை அறிந்து கொண்டாள். சத்தியவானின் உடலை தரையில் கிடத்திவிட்டு யமதர்மனை பின்தொடர்ந்தாள். இதை கண்டு அதிர்ந்த யமன் திரும்பி போய்விடு என சாவித்திரியை எச்சரித்தார். ஆனால் அவர் எதிர்பாராத வகையில் யமனின் காலில் விழுந்தாள் சாவித்திரி. ஒரு பெண் தன் காலில் விழுந்ததும் அவளை தீர்க்க சுமங்கலி பவ என வாழ்த்திவிட்டார். உடனே சாவித்திரி, நீங்கள் வாழ்த்தியது உண்மையானால் அதன்படி வாழ எனக்கு அருள் புரியுங்கள். தான் பதிவிரதை என்பது உண்மையானால் என் கணவனின் உயிரை திருப்பித் தாருங்கள் என்றார். சாவித்திரியின் புத்திசாலித்தனத்தை வியந்த யமதர்மன், ஒருவனின் இறப்புக்கு பின் அவனுக்கு மீண்டும் வாழ்வு கிடையாது. அதனால் உனக்கு வேறு ஏதேனும் வரங்களை கேள் என்றார். சமயோசிதமாக யோசித்த சாவித்திரி, என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்க வேண்டும். அவர்கள் இறந்த நாட்டை திரும்ப பெற வேண்டும். என் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதால் அவருக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும். எனக்கு 100 குழந்தைகள் வேண்டும் என வரம் கேட்டாள். சற்று யோசிக்காத யமன், நீ வேண்டிய வரங்களை தந்தோம் என்றார். யமனின் வரத்தை பயன்படுத்தி கொண்ட சாவித்திரி, எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் என் கணவரின் உயிரை திருப்பிக் கொடுங்கள் என்று யாசித்தாள். இதுவரை என்னை யாரும் பார்த்ததில்லை. உன் பதிவிரதை கற்பின் மகிமையால் என்னை நீ பார்த்தது மட்டுமின்றி
என்னுடன் வாதம் செய்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய். அதனால் நீ வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கட்டும் என்றார். மாசியும் பங்குனியும் சேரும் சமயத்தில் உன் கணவன் உயிர் பெறுவான் என்றார். இந்த உலகம் உள்ளளவும் உன்னை நினைத்து விரதமிருக்கும் பெண்களுக்கு உன்னைப் போல நீண்ட ஆயுள் கொண்ட கணவன் கிடைத்து தம்பதியர் மனமுத்து நீடூடி வாழ்வார்கள் என்று அருள் புரிந்து அங்கிருந்து மறைந்தார். வரத்தை பெற்ற சாவித்ரி கணவனை காட்டில் விட்டு சென்ற இடத்திற்கு திரும்பி வந்து தன் மடியில் கிடத்தினாள். சிறிது நேரத்தில் சத்தியவானின் உயிர் திரும்ப கிடைத்தது. தூக்கத்திலிருந்து கண் விழித்தது போல எழுந்த கணவனிடம் நடந்த விஷயத்தை கூறினாள் சாவித்ரி. காரடையான் நோன்புக்கான இந்த சத்தியவான் சாவித்ரி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.